ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜப்பான்ல இருந்த மசானோபு ஃபக்குவோகா இறந்தார். 98வது வயசுல இறந்தார். அவன் இறக்கறதுக்கு முன்னாடி என்ன நிரூபிச்சுட்டு போயிட்டான்னா, 2 வேளை விவசாயத்துல செய்யணும். ஒண்ணு விதைக்கணும், இன்னொன்னு அறுக்கணும். என்னால நம்பவே முடியல. 84ல ஒரு வங்காளி இந்த புத்தகத்தை என்கிட்ட தள்ளினாரு. அவன் இந்த சமூக நலக்காடு துறையில வேலை செய்யறதுக்கு கன்சல்டன்ட் வந்தான் ஸ்வீடனுக்கு. அப்ப வந்து படிச்சு பாரு. ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல். இல்லைங்க ரிலிஜியஸ் பார்ட்டெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு சொன்னான். ஆனால் போய் படித்து பார்த்தேன் பாருங்க, 1 ஸ்டார் ரெவல்யூஷன். என்னை அப்படியே கவர்ந்தது. உடனே மறுபடியும் இந்த ஆட்டிலேருந்து அந்த ஆட்டிக்கு மறுபடியும் படித்தேன். மறுபடியும் கவர்ந்தது. 3வது தடவை படித்தேன். 3வது படிச்சுட்டா எல்லாத்தையும் ஒரு 10 பக்கத்துக்குள்ளே சுருக்கினேன். டைப் படிக்க சொன்னேன். அதை 10 நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த ஒரு நண்பர் கூட மறுபடியும் அதுக்கு என்னகிட்ட பதில் சொல்லவும் இல்லை, அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கவும் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது நம்மகிட்ட இருந்த நண்பர்கள் உருப்படியான நண்பர்கள் கிடையாது. இப்போ அந்த 10 பேர் 9 பேர் யாரும் என் கூட இல்லை. அவங்க வேற என்னையோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மாற்றம், அந்த மாற்றம், இந்த மாற்றம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னவோ சம்திங் இருக்குன்னா அவங்களுக்கு நினைப்பு வரல. என்ன எனக்கு எந்த இடத்துல அது கவர்ந்ததுன்னா, நெல் பயிரில் 2 வேளையா விதைக்கிறதா இருக்கிறது. இப்போ நெல் விவசாயம் பண்ணுறவன் செத்துக்கிட்டு இருக்கிறான். அவனே சொல்கிறான், ஃபக்குவோகாவே சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, விவசாயி முன்னாடி கவிதையெல்லாம் எழுதியிருந்திருக்கான். விவசாயி எழுதின கவிதை அந்த கோயிலுடைய கதவுல பித்தளை தகட்டில் ஒட்டி இருக்குது, ஆணி அடிச்சிருக்குதான். அதை பார்த்து நின்றுட்டே இருந்தான். கவிதை எழுதுறதுக்கெல்லாம் விவசாயிக்கு நேரம் இருந்துச்சா? காலையில் எழுந்திருந்து வேலை செய்கிறான், தூங்க போகிற வேலை செய்கிறான். தூங்கும்போது நாளைக்கு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு தூங்க போகிறான். விவசாயி நேரத்தை திருடி கொண்டவன் யார்? அவனை கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டு இதை செய்யாட்டியன்னா ஒன்றுனா விட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க. கடைசியில் இந்த 2 வேலை வந்துச்சு, விதைக்கிறதா இருக்கிறதுன்னு வந்தான். அவனை பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு சொன்னதே அவன் கேட்குறான், உங்கள் விவசாயத்துக்கு என்ன பேருன்னா? டூ நத்திங் ஃபார்மிங்னா. டூ நத்திங்னா ஒன்றுமே செய்ய வேண்டாமான்னா. இல்லை, நான் கூட சில காரியம்லாம் செய்கிறேன், இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்கிற ஒன்றையும் செய்யாத அப்படின்னு சொன்னோம். அவங்ககிட்ட ஏன் அப்படி சொல்றீங்கன்னு மறுபடியும் கேட்குறான். எங்கள் அப்பா காலத்தில் தோல் உயரத்துக்கு வைக்கலாம், அப்புறம் மேலே நெல் இருந்துச்சு, இது வேண்டாம் நிறையா விளையும்னு சொல்லி 3/4 முழத்தில் ஒரு நெல்லை கொடுத்தான், டார்ஃப் வெரைட்டிஸ் கொடுத்தான். அது என்ன பண்ணுது, வளரலையேன்னோம். அப்போ அவன் சொன்னான், உன் குப்பைக்கு இது வளராது, யூரியா போட்டால் தான் வளரும். விதையை கொடுக்கும்போதே சொல்லல, விதை அமோக விளைச்சல் ரகம்னு சொல்லி தானே கொடுத்தான். அது வளரலைன்னு தான் யூரியா போட்டால் தான் வளருன்றான். அப்புறம் யூரியா போட்டால் 2-3 வருஷம் விளைஞ்சுது, மறுபடியும் விளைய மாட்டேன்றான். ஏன் நீ சொன்னதை போட்டாச்சு, அப்புறமா விளைய மாட்டேங்குது. இல்லை, யூரியா மட்டும் போட்டா கணது, சூப்பர் பாஸ்பேட்டும் போடணும். இதெல்லாம் முன்கூட்டி தெரியாமல் என்ன யூனிவர்சிட்டி என்ன சயின்டிஸ்ட் வேண்டியிருக்குது. அப்போ 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் வளர மாட்டேங்குது. அப்போ அந்த கிராம சேவக் சொல்கிறாரு, நான் யூனிவர்சிட்டியில் கேட்டு வந்தேன், NP 2 போதால் தான் கேயும் போடணுமா. NPK 3ஐயும் போட்ட பிறகு பூச்சியெல்லாம் வந்து மேயுது. இந்த பயிரெல்லாம் என்னையா கண்டதெல்லாம் போட சொன்னேன், இந்த பூச்சியெல்லாம் வந்து சரியாக மேயுது ஐயான்னு. பரவாயில்ல, இந்த இதை கொண்டு போய் தெளி, இது மருந்து, பூச்சியெல்லாம் செத்து போகுன்றான். அந்த இடத்துல அவன் ஃபக்குவோகா நடத்தான். ஃபக்குவோகா நீங்கள் பார்த்ததுக்கும் ஃபக்குவோகா பார்த்துக்கும் இந்த இடத்துல பெரிய வித்தியாசம். எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான், பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா? பூச்சி தானே தேனை கொடுத்தது, பூச்சி தானே நமக்கு பட்டை கொடுத்தது, பூச்சி தானே அரக்கு கொடுத்தது. பூச்சி பூவாக போகும்போது அது உடம்புல ஒட்டின மகரந்தம் பெண் பாகத்தில் பட்டு அப்புறம் தானே விதையே பிடிக்குது. பூச்சிகளை கொண்டு விட்டிங்கன்னா விதை எங்கேருந்து வரும் அப்படின்றான். அப்போ அந்த அங்கே இருக்கிற ஜப்பானில் இருக்கிற சயின்டிஸ்ட் யோசனை சொன்னால், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அந்த ஆண் பூவை எடுத்துக்கிட்டு அது இதெல்லாம் ஒடிச்சு விட்டு பெண் பூவில் போய் தடவிட்டு வா அப்படின்னு சொன்னான். இது பேர் ஹேண்ட் பாலினேஷன் அப்படின்னா. அப்போ தான் கேட்டான், இப்போ தெரியுதா விவசாய நேரத்தை திட்டி கொண்டவன் யாருன்னு? இயற்கையில் வண்டு குலவையெல்லாம் பூவாக போயிட்டு வந்தால் தானாக விதை பிடிக்க வேண்டியது, அதெல்லாம் கொண்டு விட்டு இவன் இதை எடுத்துகிட்டு போய் தடவிட்டு வாங்குறான் ஒரு பூவா. அதனால தான் சொன்னால் அந்த விவசாய விஞ்ஞானி சொல்கிற எதையும் செய்யாத, அது பேர் தான் டூ நத்திங் ஃபார்மிங் அப்படின்னா.